ம், கேக்குதுங்களா? லோவா கேக்குதுங்க சார். ஆ, இப்ப லோவா கேக்குது. கேக்குதா? இப்ப இப்ப நல்லா கேக்குதுங்க கேக்குது. சார். இப்ப நல்லா கேக்குதுங்களா? ம். கேக்குதுங்க சார். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து சாப்டர் 9 சர்க்குலேட்டரி சிஸ்டம் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த கோட் ஃபுல்லாவே இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல தான் நம்ம ப்ராசஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாவே இதை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னா ஆர்டரிஸ். ஓகேயா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா கிளாண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டரிஸ் அண்டு இதில் ரொம்ப முக்கியமாக சொன்னது ஹார்ட் அட்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ரிலேட்டட் திங்ஸு. தென் ஹைப்பர் டென்ஷன், கிரானிக் ஹைப்பர் டென்ஷன், அக்யூட் ஹார்ட் அட்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இந்த சாப்டர் 9th சாப்டர்ல ஓகே டிசீசஸ் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் டென்சிவ் டிசீசஸ். ஓகேங்களா? இதுல ஃபுல்லா இருக்கிறது ஃபுல்லாவே ஐல தான். ஓகேங்களா? I00 இருந்து I99 வரைக்கும் இப்போ கோர்ஸ் ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதுல நம்பர் ஒன் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஹைப்பர் டென்சிவ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா சொல்ல போனா ஹைப்பர் டென்சிவ் டிசீசஸ்னா பிபி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? பிபிங்கிறது தான் ஹைப்பர் டென்சிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா அது பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஒரு கோடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வித்து அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா அதுக்கும் இதுக்கும் ரிலேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஒரு டிசீஸ்க்கும் இன்னொரு டிசீஸ்க்கும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்சிவ் ஹார்ட் டிசீஸ் வித் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹைப்பர் டென்சிவ் கிரானிக் கிட்னி டிசீஸ் வித் ஸ்டேஜ் 1 த்ரூ ஸ்டேஜ் 4 ஆர் அன்ஸ்பெசிஃபைட் அப்படி. அப்ப இந்த வித்துன்னு இருக்கு பாத்தீங்களா? அதாவது இந்த ஹார்ட் ஃபெயிலியருக்கு ஹைப்பர் டென்சிவ் ஹார்ட் டிசீஸ்ங்கிறது காரணமா இருக்கு. ஓகேங்களா? அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். அப்ப இந்த வித்துங்கிறத இங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஹைப்பர் டென்சிவ்ல மட்டும் இந்த சாப்டர்ல வரும்போது வித்து அப்படிங்கிற கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேஷுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹைப்பர் டென்ஷனால ஹார்ட் அண்ட் கிட்னி டிசீஸ்க்கு ஹையர் பாசிபிலிட்டிஸ். கேஷுவலாகவே இது ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஹைப்பர் டென்ஷன் பிபிங்கிறதுக்கு ஓகேங்களா ஹார்ட் அண்ட் கிட்னி டிசீஸ்க்கு ரிலேஷன் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஒன் I10 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதை வந்து பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் வெறும் பிபி மட்டும் ஹையா இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் I10 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். சாதாரண ஒரு ஹை பிபி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே இது I11 இருந்துச்சுன்னா டிபி பிளஸ் அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் பிளஸ் என்ன இருக்கு அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியரும் இருக்கு. அப்ப பிபி பிளஸ் ஹார்ட் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு I11.0 அப்படிங்கிற கோடை மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே இது பிபி பிளஸ் கிட்னி டிசீஸ் சிகேடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிரானிக் கிட்னி டிசீஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிபி பிளஸ் கிட்னி டிசீஸ் அது எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் இருக்கலாம். அதுக்கு வந்து I12 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவோம். இதுல ஸ்டேஜுக்கு பொறுத்த மாதிரி என்ன பண்ணலாம் நம்பர். இப்போ அன்ஸ்பெசிஃபைட்னா 9, ஸ்டேஜ் 1னா 1, 2, 3 அப்படிங்கிறத இந்த இந்த ஃபோர்த்து கோட நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டேஜுக்கு மென்ஷன் பண்ணிப்போம். ஆனா ஆக மொத்தம் ஹைப்பர் டென்ஷன் வித் கிட்னி அதாவது பிபி பிளஸ் கிரானிக் கிட்னி டிசீஸ் இருந்துச்சு சிகேடி இருந்துச்சுன்னா I12 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிபி பிளஸ் ஓகேங்களா ஹார்ட் பிளஸ் கிட்னி டிசீஸ் இது மூணுமே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு I13 மென்ஷன் பண்ணும். வெறும் சாதாரண ஒரு ஹை பிபி இருந்துச்சுன்னா உங்களுக்கு I10, ஐபிபி பிளஸ் ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா I11. ஓகேங்களா? அதே இது பிபி பிளஸ் கிட்னி டிசீஸ் இருந்துச்சுன்னா 12. அதே இது மூணுமே பிபி பிளஸ் கிட்னி டிசீஸ் பிளஸ் ஹார்ட் டிசீஸ் மூணுமே இருந்துச்சுன்னா I13.10 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். புரியுதா அது? ஆ, புரியுதுங்க சார். வேணி இருக்காங்களா? இருக்கே சார். ஓகே. ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா ஹை பிளட் ப்ரெஷர்னு அர்த்தம். ஓகேங்களா? பிபி அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்டமிக் ஹார்ட் டிசீசஸ். ஓகேங்களா? ஸோ இஸ்டமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா?
ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின் அதுக்கு பேர் தான் ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து ஆஞ்சைனா அப்படின்னு அர்த்தம். ஆஞ்சைனா பெக்டோரஸ் அன்ஸ்பெசிஃபைங்கிறது I20.9 அப்படிங்கிறது ஆஞ்சைனா பெக்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நெஞ்சு வலி செஸ்ட் பெயின். ஓகேங்களா? அதுக்கு தான் இதை நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இது எல்லாமே ஹார்ட் பேஸ்டு இதுதான். அடுத்து ஸ்டெமி. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்டி எலிவேஷன் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்ப இது வந்து ஸ்டெமி அப்படிங்கிறது I21.09 அப்படிங்கிறது ஸ்டெமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டெமி அப்படிங்கிறது ஹார்ட் அட்டாக் மாதிரி தான். ஓகே. ஸோ ஹார்ட் அட்டாக்கை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லுவோம் மைல்டு அட்டாக்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மைல்டு அட்டாக்கை தான் நம்ம வந்து ஸ்டெமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அதே இது சிவியர் ஹார்ட் அட்டாக் இருந்துச்சுன்னா அது பேர் என்ஸ் ஸ்டெமி. ஓகேங்களா? அதாவது நான் எஸ்டி எலிவேஷன் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். ஸோ அப்படிங்கிறதுக்கு I21 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ஸ்டெமி அப்படின்னு சொல்லிட்டு வேர்டை கேட்பாங்க. இந்த கோடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்ட் அட்டாக்குக்கான கோடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ஸ்டெமி அதுதான் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போடணும். நான் எஸ்டி எலிவேஷன் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். ஸோ என்ஸ்டெமின்னு கேட்பாங்க, இல்ல மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் கேட்பாங்க, இல்ல ஹார்ட் அட்டாக். மூணுக்குமே I21 அப்படிங்கறத தான் நீங்க நோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி சப்சிக்வெண்ட் ஸ்டெமி அண்ட் என்ஸ்டெமி தொடர்ந்து வந்து இப்ப செகண்ட் அட்டாக் தேர்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சப்சிக்வெண்ட். இது அதுக்கு தகுந்த மாதிரியான நம்பரை I22ல நீங்க போடணும். சப்சிக்வெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு செகண்ட் அட்டாக்னு வந்துச்சுன்னா இப்போ அட்டாக்னு சொன்னாங்கன்னா ஸ்டெமி ஆர் என்ஸ்டெமி ப்ராசஸ் பண்ணணும். அதுலேயே செகண்ட் அட்டாக் தேர்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணணும். இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு என்ன அப்படின்னா 4 வீக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டாக்ல இருந்து இன்னொரு அட்டாக்கை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 4 வீக்ஸை கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? அதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஒரு அட்டாக்ல இருந்து ரெண்டாவது அட்டாக் பண்ணதுக்கு 4 வீக்ஸ், அதாவது 28 நாட்கள். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்சீக்வெண்ட் சொல்லுவோம். அதுக்கு உள்ள வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அக்யூட், கிரானிக் கிடையாது. ஓகேங்களா? ஸோ திடீர்னு நெஞ்சு வலிக்குது, அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால கூட நமக்கு வந்து வரலாம். ஆனா ஒரு அட்டாக்ல இருந்து இன்னொரு அட்டாக்கும் 28 days 4 வீக்ஸ் வந்து ப்ராசஸ் தான். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோசலோஜிக் ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிவியர் பிளாக்கே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம I25 அப்படிங்கிற கோடை போடும். கிரானிக் ஹார்ட் டிசீஸ். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து மைல்டா இருந்துச்சு, செகண்ட் அட்டாக் ரொம்ப சிவியர் அட்டாக் ஆயிடுச்சு, இல்லை தேர்ட் அட்டாக் சிவியர் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ அந்த மாதிரியான கிரானிக் அக்யூட்ல இருந்து கிரானிக் அதாவது 28 நாள் கழிச்சு திருப்பி கிரானிக் லெவலுக்கு அவங்க போணுச்சுன்னா அவங்களுக்கு வந்து I25.10 இந்த கோடை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது பேரு ஓகேங்களா ஆத்தரோஸ்கலரிக் ஹார்ட் டிசீஸ். ஓகேங்களா? நேட்டிவ் கார்னரி ஆர்டரி வித்தவுட் ஆஞ்சைனா பெக்டோரிஸ். நெஞ்சு வலி இல்லாம டக்குன்னு அடைக்கிறது பேரு. ஓகேங்களா? அடுத்தது சிவியர் I25 சிவியர். ஓகேங்களா? ஆனா ஹார்ட் அட்டாக்னு வந்தா நீங்க I21 ஓகேங்களா அதைத்தான் இல்ல I21.4 சப்சிக்வெண்ட்டுக்கு I22.x. ஓகேங்களா? இதை ப்ராசஸ் பண்ணும். இதுல ஏதாச்சும் ஆஹ், புரியாம இருக்கா ஹார்ட் அட்டாக்கு? இல்லைங்க சார். யோசிச்சுக்கிறீங்க தானே? நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செரப்ரோவாஸ்குலர் டிசீசஸ். ஓகேங்களா? ஸோ செரப்ரோவாஸ்குலர் டிசீசஸ் அப்படின்னா ஸ்ட்ரோக். ஸோ ஸ்ட்ரோக்கை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செரப்ரல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ செரப்ரல் இன்ஃப்ராக்ஷன் அன்ஸ்பெசிஃபைட் அக்யூட் ஸ்ட்ரோக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு I63. ஓகேங்களா? ஸோ செரப்ரோவாஸ்குலர் டிசீசஸ்னா ஸ்ட்ரோக். ஸோ அந்த ஸ்ட்ரோக்ல ஃபர்ஸ்ட் வந்து செரப்ரல் இன்ஃப்ராக்ஷன் வெறும் ஸ்ட்ரோக் அப்படின்னா I63.9 அப்படிங்கிறது. ஓகேங்களா? யாரோ பேசுறாங்க சார். ரெண்டு பேசிட்டு இருக்காங்க.
ஓகே. ஸோ செரெப்ரல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஸ்ட்ரோக். ஓகேங்களா, I63.9 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதே இது வந்து என்ன அப்படின்னா அதர் செரெப்ரோ வாஸ்குலர் டிசீஸ், அதாவது ரொம்ப சிவியரான ஸ்ட்ரோக் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு I67.89. ஓகேங்களா, ஆத்ரோசலரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரோக் மைல்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு செரெப்ரல் இன்ஃப்ராக்ஷன் அன்ஸ்பெசிஃபைடுன்னு சொல்லிட்டு I63. அதே இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சிவியரான ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி கை இழுத்துச்சு, கால் இழுத்துச்சு, ஃபேஸ் ஒரு பக்கம் இதாச்சு, இதை சொன்னோம் அப்படின்னா அது வந்து I67.89. ஓகேங்களா. ஸோ ஹெமிப்ளீஜியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ட்ரோக்கு பிளஸ் பேரலிசிஸ். ஹெமிப்ளீஜியா அப்படின்னா பேரலிசிஸ்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கு, அதனால வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா பேரலிசிஸ் ஆயிடுச்சு. அது கம்பல்சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டாமினன்ட் சைடு சொல்லணும். ரைட்டு தான் டாமினன்ட்டு, லெஃப்ட் நான் டாமினன்ட்டு. ஓகேங்களா. ஸோ ரைட் சைடா என்ன சைடு அப்படிங்கிறத நீங்கள் டாமினன்ட் சைடை ரொம்ப முக்கியம். I69 கோடுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கோடு, ஸ்ட்ரோக்கு பிளஸ் பேரலிசிஸ்க்கான கோடு. இந்த I69ங்கிற கோட ஹெமிப்ளீஜியா அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரோக் பிளஸ் பேரலிசிஸா. ஓகேங்களா. ஸோ இதுல செரெப்ரல் இன்ஃப்ராக்ஷன் அஃபெக்டிங் ரைட் டாமினன்ட் சைடு அப்படின்னா ரைட் சைடு தான் டாமினன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைடு ரொம்ப முக்கியம், அதனால தான் சொல்லியிருக்காங்க ஃபார் I69 கோர்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெசிஃபை த சைடு அண்ட் டாமினன்ஸ். ஓகேங்களா, ரைட் சைடா லெஃப்ட் சைடா, ஓகேங்களா, போத் பைலேட்ரலா அப்படிங்கிறத கம்பல்சரி சொல்லணும். ஆல்சோ டாமினன்ட் சைடு சொல்லணும். ரைட்னா டாமினன்ட், ஓகேங்களா, லெஃப்ட்னாலும் நான் டாமினன்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியே ஆகணும். செரிப்ரோவாஸ்குலர்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரோக். ஓகேங்களா. அதே இது வந்து இஸ்தமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆஞ்சினா பேக்டரிசிஸ்னா என்ன அர்த்தம்? ஆன்ஜினா செஸ்ட் பெயின். ஓகேங்களா. ஆன்ஜினா ஸோ செஸ்ட் பெயின் போகுது. ஓகே ஓகே. ஸோ ஸ்டெமினா, ஸ்டெமி அண்ட் ஸ்டெமினா மைல்ட் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக். ஓகேங்களா. ஸோ ஸ்டெமி அண்ட் ஸ்டெமினா ஹார்ட் அட்டாக். ஓகே ரைட். ஹைப்பர் டென்ஷன்னா பிபி. ஓகே. ஸோ பிபி. பிபி. ஸோ ஹார்ட் அட்டாக், இது வந்து ஸ்ட்ரோக். ஓகேங்களா. செரெப்ரோவாஸ்குலர்னா ஸ்ட்ரோக். அதுல ஹெமிப்ளீஜியா அப்படின்னா ஸ்ட்ரோக்கு பிளஸ் பேரலிசிஸ். ஓகேங்களா. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான கோர்ஸ். ஓகே. ஸோ அதனால தான் நான் ப்ராசஸ் பண்றேன். அதே மாதிரி இதுல சைடை மென்ஷன் பண்ணணும். ரைட். ஓகே. அடுத்து ஹார்ட் ஃபெயிலியர். ஓகேங்களா. ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்கும்போது I50 அப்படிங்கிற கோட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணணும். இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது அக்யூட்டா கிரானிக்கா அப்படிங்கிறத கம்பல்சரி சொல்லியே ஆகணும். ஓகேங்களா. ஸோ அப்பதான் கரெக்டான கோடை போட முடியும். அப்ப இதுல அக்யூட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மைல்டு, ஸ்டார்டிங் ஸ்டேட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதுல நம்ம சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் அதை ப்ராசஸ் பண்ணி, ஓகேங்களா, ஸோ என்ன அக்யூட்டா
கிரானிக்கா அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கான ரேஷியோ நம்ம சிஸ்டாலிக் இதுக்கான ரேஷியோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் உங்களுக்கு கோட் போடும்போது நான் சொல்றேன். ஓகே. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் அக்யூட் ஆர் கிரானிக் சிஸ்டாலிக் ஹார்ட் ஃபெயிலியர் ஓகேங்களா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அக்யூட் ஆன் கிரானிக் சிஸ்டாலிக் ஓகேங்களா அப்படி இருந்துச்சுன்னா I50.23 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணலாம். அதே இது கிரானிக் டயஸ்டாலிக் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படி இருந்துச்சுன்னா I50.32 டூவும் த்ரீ தான் மாற்றணும். I50ங்கிறதே ஹார்ட் ஃபெயிலியர் தான். அக்யூட் கம்பைன் சிஸ்டாலிக் ரெண்டுக்குமே சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் ரெண்டுமே வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருந்துச்சா I50.41 இல்ல எதுவுமே மென்ஷன் பண்ணாம ஹார்ட் ஃபெயிலியர் அன்ஸ்பெசிஃபைன்னு சொல்லியிருந்தோம்னா I50.9 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். அப்ப I50 அப்படிங்கிறது ஹார்ட் ஃபெயிலியருக்கு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய கோடு. ஓகே. ஸோ புரியுதா? இதுல நீங்க சார் இப்ப அக்யூட் எந்த டிசீஸ்ல அன்ஸ்பெசிஃபைடு வருதுல்ல அதுல ம் கோடு அந்த அதே கோடு அதாவது கூட 9 டாக்டர் மட்டும் சேர்க்கணுங்களா? ஆமா 9 மட்டும் சேர்த்தா அது வந்து அன்ஸ்பெசிஃபைன்னு அர்த்தம். என்னன்னா டாக்டர் மென்ஷன் பண்ணல அது ஓகே. சிஸ்டாலிக் ஹார்ட் ஃபெயிலியரா டயஸ்டாலிக் ஹார்ட் ஃபெயிலியரான்னு அவர் டைஸ்பாலிக். சொல்லல. அக்யூட்டா கிரானிக்கான்னு அவர் சொல்லல. வெறும் ஹார்ட் ஃபெயிலியர் மட்டும் டாக்டர் டாக்குமெண்ட் பண்ணா 9ங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகே. புரியுதுங்களா? புரியுதுங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் இம்பார்ட்டன்ட் கார்டியாக் ரிதம்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அதர் ஓகேங்களா கார்டியாடிக் ரிதம்ஸ். அப்போ அதுக்கு பேர் வந்து ஹார்ட் ரிதம் ப்ராப்ளம். ஹார்ட் வந்து ஸ்லோவாக துடிக்குது ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இது இன்டர்வியூவில் வந்து காமனாக இதை வந்து கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அட்ரியல் ஃபைப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராக்சிமல் அட்ரியல் ஃபைப்ரேஷன் அது வந்து என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்ல போனா காற்றோட பீட் வந்து என்ன இருக்குன்னா ஸ்லோவா இருக்கு அப்படின்னு I48 ஓகேங்களா அது வந்து சொல்லுவாங்க. அதே இது கிரானிக் அட்ரியல் ஓகேங்களா ஃபைப்ரேஷன்னா இது வந்து என்ன இருக்குன்னா ரொம்ப ப்ராப்ளமெட்டிக்கா இருக்கு, சில பேருக்கு அடைப்பு இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து I48.20 அப்படின்ட்டு. வென்ட்ரிகுலர் ஃபைப்ரிலேஷன் அப்படின்னா ஸோ ஹார்ட் ஒரு பக்கமா என்ன ஆகுது அப்படின்னா அந்த லேப்டாப் கான்செப்ட்ஸ் இருக்குல்ல அது வந்து ரிதம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது ஓகேங்களா. அது வந்து கரெக்டாக ப்ராசஸ் ஆகணும்னா I49 ஓகேங்களா. ஸோ இது வந்து ரிதமிக்ல தான் ப்ராப்ளம். ஸ்லோவாக துடிக்குது, ஃபாஸ்ட்டாக துடிக்குது, இல்லை கரெக்டாக ப்ராசஸ் ஆகலை, விட்டு விட்டு ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா அது இப்போ அந்த வந்து அந்த டிக் கான்செப்ட் இருக்குல்ல அந்த டிக் கான்செப்ட் இதாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஃபைப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது ஆட்ரியலா இருந்துச்சுன்னா I48, அதே இது கிரானிக்கா இருந்துச்சுன்னா 20 போடணும். வென்ட்ரிக்கலா இருந்துச்சுன்னா அது வந்து 49ங்கிறத மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ரிதமிக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் இதான் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் ஓகேங்களா. வித்து அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே. ஸோ வித்து அப்படின்னு இருந்துச்சுன்னா கம்பல்சரி என்னவா இருக்கும் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இருக்கு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. இப்ப வித் ஹைப்பர் டிசீஸ் ஹார்ட் டிசீஸ் ஹைப்பர் டென்ஷன் வித் ஹார்ட் டிசீஸ்னா ஹார்ட் டிசீஸ் எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஹைப்பர் டென்ஷனால ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்கும். புரியுதுங்களா. அப்ப ஹார்ட் டிசீஸ்க்கும் ப்ராசஸ் பண்ணா ஹைப்பர் டென்ஷனுக்கும் ப்ராசஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் வித் சிகேடின் போது ஓகேங்களா அதை ப்ராசஸ் பண்ணணும். இது மாதிரி என்ன அப்படின்னா வித் அப்படின்னு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா ரெண்டுக்குமே ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா. அது ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சிம்பிளா சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆஞ்சைனா வலி ஓகேங்களா. ஸோ அது வலி. இருக்கும்போது ஸோ பெயின் இருக்கும்போது இப்போ என்ன அப்படின்னா சிஏடி வித் ஆஞ்சைனா அப்படிங்கும்போது ஆஞ்சைனாக்குன்னு தனியா கோடு போடக்கூடாது, பெயினுக்குன்னு தனியா கோடு போடக்கூடாது ஓகே. ஏன்னா ஆஹ் ஏ அவங்க ஏஎம்ஐ கோட்லயே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதுவே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சைனாக்கான கோடை மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கோடிங் நம்ம போடும்போது நீங்க ப்ராக்டிஸ்ல அதை தெரிஞ்சுக்குவீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இது குழப்பற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அங்க பார்க்கும்போது நமக்கு அது புரிஞ்சிடும் ரைட். ஸோ இதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூட் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் ஏஎம்ஐ அப்படிங்கும்போது ஸோ டைப் 1 ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெமி ஓகே மொதல் டைப் ஆஃப் ஹார்ட் அட்டாக்கு. ஸோ ஸ்டெமி அப்படிங்கும்போது I21லேருந்து 21.3 இருக்கும். அதே இது சிவியர் ஹார்ட் அட்டாக் என்ஸ்டெமியா இருந்துச்சு அப்படின்னா I21.4 இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெமி இருக்கான்னு பார்த்துட்டு
அது இல்லைன்னா மட்டும்தான் என்ஸ்டெமிக்கு கோடு போடணும். ஓகேங்களா? நீங்க எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா சிவியர் ஹார்ட் அட்டாக்னு கோட் போடக்கூடாது. ஒன்லி ஃபார் ஸ்டெமி கோடை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது இல்லை என்ஸ்டெமின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான், நான் அப்படிங்கிற வேர்டு வந்திருந்தா மட்டும்தான் நீங்க இந்த கோட் போடணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸோ ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டெமின்னு மென்ஷன் பண்ணிட்டு வீக்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி 28 days 4 வீக்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஒருவேளை ஸ்டெமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட 5 வீக்ஸ் 6 வீக்ஸ் 7 வீக்ஸ் அப்படின்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா I-25 கோடு. ஓகேங்களா? ஸோ அந்த கோடை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணணும். ஓகே, இதுக்கு வந்து வீக்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக கால்குலேட் பண்ணணும். அவங்க கொடுத்துருந்தா ஓகே, கொடுக்கல அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே டைரக்டா கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. ஓகே, ஸோ அவங்க வந்து சில டைம்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்டெமின்னு சொல்லிட்டு வீக்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அதையும் ப்ராசஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ்ல தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி டைப் 2 மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து I-21.A1 அப்படிங்கிறத பண்ணணும். ஓகேங்களா? அதே இது டைப் 3 டைப் 4 டைப் 5, அதாவது ஃபர்ஸ்ட் அட்டாக் டைப் 1, ஓகேங்களா, செகண்ட் அட்டாக் தேர்ட் அட்டாக் ஃபோர்த்து ஃபிஃப்த்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணீங்கன்னா இது எல்லாத்துக்கும் மைக்ரோவாஸ்குலர் டைஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு I-21.A9ங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? மைக்ரோவாஸ்குலர் டைஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதாவது சிவியர் ஹார்ட் அட்டாக் இருந்துச்சுன்னா I-21.Bங்கிறத மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் நீங்க ப்ராக்டிக்கலா பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது I-20. ஓகேங்களா? அதுல இருந்து I-21ல இருந்து I-25 வரைக்கும் இருக்கிறது மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்டெமி ஆர் நான் ஸ்டெமி அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஒரு இது பார்ப்போம், சினாரியோ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55 year old மேல் பிரசன்ஸ். ஓகேங்களா? ஃபாலோ ஃபார் த ஹை பிளட் ப்ரெஷர். அவருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, ஹை பிபி இருக்கு. ஹி இஸ் கரண்ட்லி ஓகேங்களா ஏசிம்டமெட்டிக். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியல, அதாவது இதுதான் அவருக்கு பிபி ஹையரா இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது, சிம்டமெட்டிக் கிடையாது, தெரியல அவருக்கு. ஓகேங்களா? அவரோட பிபி லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 145/92 சிஸ்டாலிக் பண்டிலா டயஸ்டாலிக். பண்டிலா சிஸ்டாலிக் இல்ல சிஸ்டாலிக் 145 ಇಲ್ಲಿ டயஸ்டாலிக் ಕುತ್ಕೊಳ್ಳಿಯಪ್ಪ 92 இருக்கு. So, கொஞ்சம் ஹை பிபி. ಇಲ್ಲ ಬರಲ್ಲ மேடம் இது பண்ணிக்கோங்க, ಸರಿ மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லு ஓகே, ஸோ சிஸ்டாலிக் 145 120 இருக்கணும், 145 இருக்கு. டயஸ்டாலிக் 70 இருக்கணும், 92 இருக்கு. அப்போ அவருக்கு கொஞ்சம் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு. ஓகேங்களா? இந்த பிசிஷியன் டாக்குமெண்ட் எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேபிள் ஃபார் லிசினோரபிள். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி அவருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹைப்பர் டென்ஷனுக்கு நம்ம என்ன கோட் போடணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா I-10 அப்படிங்கிற கோட போடுவோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா சொல்ல போனா ஹி வாஸ் ஓகேங்களா பிரசன்ஸ் ஃபாலோ பை பிரசன்ஸ் ஹி இஸ் கரண்ட்லி சிஸ்டமேட்டிக் இல்ல. ஸோ இதுல வந்து அவர் என்ன அப்படின்னா மேபி இந்த ஹார்ட் இதுக்கெல்லாம் வந்து ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இது ரெண்டையுமே பார்க்கணும். ஓகேங்களா? ஒருவேளை இவருக்கு வந்து ஸ்மோக்கிங் அப்படிங்கிற இது இருந்துச்சு மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா F17.210 நிக்கோட்டின் டிபெண்டன்ஸை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட், ரைட்? ஸோ ஹைப்பர் டென்ஷனுக்கு ஜஸ்ட் இந்த கோடை மட்டும் போட்டோம், இதுல வேற எந்த ஆர்கனையும் இன்வால்மெண்ட் காட்டல. ஸோ அதனால நம்ம I-20 மட்டும் போட்டுட்டோம். ஒருவேளை அவர் டாக்குமெண்ட் பிசிஷியன் வந்து ஸ்மோக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா F17.210. ஓகேங்களா? லாஜிக் புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட் அட்மிட்டட் ஃபார் த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். ஓகேங்களா? ஸோ அவருக்கு மூச்சு விட முடியல. ஃபிசிஷியன் டயக்னாசிஸ் அக்யூட் அண்ட் கிரானிக் டயஸ்டாலிக் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகேங்களா? அக்யூட் ஆன் கிரானிக், நீங்க வந்து கிரானிக்னு எடுக்கக்கூடாது. அக்யூட் ஆன் கிரானிக்னா அக்யூட் தான். ஓகேங்களா? த பேஷண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் 3 கிரானிக் கிட்னி டிசீஸ். ஸ்டேஜ் 3க்கு வந்து அதுக்கு தனியாக கோட் பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ராசஸ் பண்றோம். ஸோ அதுவும் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ பிரைமரி கோட் நமக்கு வந்து என்ன அப்படின்னா I-13. காரணம் என்ன? ஹைப்பர் டென்சிவ் ஹார்ட் அண்ட் கிரானிக் கிட்னி டிசீஸ் வித் ஹார்ட் ஃபெயிலியர் ஸ்டேஜ் 1 through 4 கிரானிக் கிட்னி டிசீஸ் அன்ஸ்பெசிஃபைடு கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு மொத்தமா இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து I-13 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்டா ப்ராசஸ் பண்றோம். அடுத்து 3க்கும் தனித்தனியா ப்ராசஸ் பண்றோம். ரெண்டாவது கோடு வந்து என்னன்னா அக்யூட் ஆன் கிரானிக்.
அக்யூட் ஆன் கிரானிக் டயஸ்டாலிக் ஹார்ட் ஃபெயிலியருக்கு I50.33ங்கிற கோடும், ஸ்டேஜ் 3 சிகேடிக்கு வந்து ஓகேங்களா என் கோடுக்கும் போயிடணும். ஓகேங்களா, கிரானிக் கிட்னி டிசீஸ்க்குன்னு தனியா இருக்கு, அதுக்கும் போயிடணும். ஓகேங்களா. ஸோ ஏன் இப்போ நம்ம வந்து காம்பினேஷன் ஆஃப் கோடு வந்து I13 தான் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து கம்பைன் கோடு. ஓகேங்களா, இது எல்லாமே ஒரே இதுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம இதுல I13.0 மட்டும் மென்ஷன் பண்ணினாவே போதும். ஓகேங்களா, ஒருவேளை தேவைப்பட்டா நீங்க இந்த செகண்டரி கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா I13, ஏன்னா அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதை மட்டுமே யூஸ் பண்ணா போதும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 68-year-old female is rushed for ER with ரைட் சைடட் வீக்னஸ் ஆஃப் ஸ்லர்டு ஸ்பீச். ஓகேங்களா, ஒரு பக்கமா ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கு. ஓகேங்களா, ஃபேஸ்ல. ஸோ உலர ஆரம்பிச்சிட்டாங்க. இமேஜிங் கன்ஃபார்ம்ஸ் ஓகேங்களா இசமிக் ஸ்ட்ரோக் அவங்களுக்கு இருக்கு, செரெப்ரல் இன்ஃப்ராக்ஷன் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ஃபேஸ்ல இருக்கு. ஓகேங்களா, அதுக்கு போட்டிருக்காங்க டியூ டு அன் எம்பாலிசம் ஆஃப் லெஃப்ட் மிடில் செரெப்ரரி ஆர்டரி. ஸோ லெஃப்ட் மிடில் இருக்கக்கூடிய பிரெயின்ல வந்து ஏதோ ஒரு கிளாட் ஆயிருக்கு, அதனால அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த செரெப்ரல் இன்ஃப்ராக்ஷன் ஆயிருக்கு. ஸோ செரெப்ரல் இன்ஃப்ராக்ஷன் டியூ டு எம்பலிசம் ஆஃப் லெஃப்ட் மிடில் செரெப்ரலுக்கு I63ங்கிறது தான் செரெப்ரல் இன்ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்து ஆர்கோட்ல சைடு ஸ்பெசிபிக் ஹெமிப்ளீஜியா, ஏன்னா சொல்லிட்டாங்க லெஃப்ட்னு. ஸோ அதனால ஹெமிப்ளீஜியா, ஹெமிப்ளீஜியா என்ன? Stroke and paralysis. ஸ்ட்ரோக் அண்ட் பேரலைசிஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல ஒரு பக்கம் என்ன ஆயிடுச்சு, இஸ்டமிக் ஸ்ட்ரோக் வந்து எம்பலிசம் ஆஃப் லெஃப்ட் மிடில் செரெப்ரல் ஆர்டரி ரிலேட் பண்ணனால அவங்களுக்கு ஒரு பக்கம் ஸ்லர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஸ்லர்டு ஸ்பீச் அண்ட் வீக்னஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா சைடு ஸ்பெசிபிக் ஹெமிப்ளீஜியா அப்படிங்கிற கோட மென்ஷன் பண்றோம், R53.2. ஓகேங்களா, இது மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால நம்ம போடலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா I69 கூட போடக்கூடாது. ஓகே, ஹெமிப்ளீஜியா கூட போடக்கூடாது. ஏன்னா இந்த ஹெமிப்ளீஜியான்னு சொல்லல, அவங்களுக்கு ஆர்டரி மூலமா இஸ்டமிக் ஸ்ட்ரோக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் I63 போடுறோம், 69 போடாங்க. ஓகேங்களா, நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு தான் ஒரு சைடு வந்து ஃபேஸ்ல இதாயிருச்சு, ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ இது பிளஸ் ஸ்ட்ரோக்கு பிளஸ் பேரலிசிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு I69 கோடு போடுறேன்னு சொல்லி போடக்கூடாது. அந்த ஸோ போடணும், அவங்க ஹெமிப்ளீஜியாங்கிற வேர்டே இருக்கணும், இருந்தா மட்டும்தான் நீங்க போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி செரெப்ரல் இன்ஃப்ராக்ஷன் சொன்னாங்கன்னா ஸ்ட்ரோக்குக்கு தான் ஃபர்ஸ்ட் கோட் போடணும். நீங்க வந்து பேரலிசிஸ் கோட போடக்கூடாது. பேரலிசிஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான், டாக்குமெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். புரியுதா? ஓகே சார். ஓகே, ஸோ பேஷண்ட் கம்ஸ் ஃபார் 2 weeks ஃபாலோ அப் ஆஃப்டர் த என்ஸ்டமி. ஓகேங்களா, ஸோ என்ஸ்டமி அப்படின்னா என்ன அர்த்தம்? வலி, ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக். ஓகேங்களா, ஸோ ஆன்ஜைனா தான் செஸ்ட் பெயின். ஓகே, நெஞ்சு ஸோ வலி. ஆமா, ஸோ என்ஸ்டமி அப்படிங்கிறது ஓகேங்களா ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் அட்டாக்லயே சிவியர் ஹார்ட் அட்டாக். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனுக்கு நமக்கு என்ன பண்றோம்னா I21.4ங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். தே ஆர் நவ் ஸ்டேபிள் பட் 2 weeks ஃபாலோ அப்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 2 weekனா 4 weekக்கு மேல இருந்தா தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேஜ் போடணும். ஓகே, ஸோ இப்போ அவங்க 2 week அப்படிங்கும்போது அது 4 weekக்கு பிலோ தான் இருக்கு. ஓகே, ஸோ அதனால ஸ்டேபிள் ஆனதுனால நம்ம என்ன பண்றோம்னா அக்யூட்னு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், கிரானிக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ஸோ அந்த இது மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் அது. இதே இது அது வந்து ஆஃப்டர் 4 weeksன்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா I25.2ங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கணும். புரியுதா? இப்போ ஏன் I21.4 போட்டோம்னு, ஏன்னா 2 weeks ஃபாலோ அப்லயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குங்க ஐடென்டிஃபை பண்ணதுனால. ஓகே, அதுவும் இல்லாமல் நவ் ஸ்டேபிள் அப்படிங்கிற வேர்டும் போட்டதுனால நம்ம இதை மென்ஷன் பண்ணிருக்கோம். ரைட். ஓகே, ஸோ இந்த இதுதான் வந்து கான்செப்ட் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்ல அக்யூட்டுக்கும் கிரானிக்கும் எப்படி கோட் போடணும் அப்படின்னு. ஸோ லெஸ் தென் 4 weekா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டெமி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா I21, 22 இது 2 கோடு தான் போடணும். இதே இது கிரானிக், அதாவது கிரேட்டர் than 4 weekா இருந்தா மட்டும் தான் I25 கோட நீங்க மென்ஷன் பண்ணணும். அதே இது செரப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட், அதாவது ஸ்ட்ரோக்குக்கு வந்து 4 weekக்கு உள்ள இருந்துச்சுன்னா I63 கோடு போடணும். அதே இதுக்கு 4 weeksக்கு மேல இருந்துச்சுன்னா I69 கோடு போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ இதுல இந்த 4 week கால்குலேஷனை எத்தனை டேஸுங்கிறத கம்பல்சரி கேட்பாங்க, இல்லை எத்தனை வீக்ஸுங்கிறத கம்பல்சரி கேட்பாங்க. இந்த சாப்டர் ரொம்ப 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 முக்கியமான சாப்டர், நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே.
ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப டிசீசஸ் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது 9th சாப்டர். ஸோ இதுல ஐலேருந்து 00 99 கோடு வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹைப்பர் டென்சிவ் டிசீசஸ்னா என்ன அர்த்தம்? பிபி, ஹை பிபி அப்படின்னு பிபி. அர்த்தம். ஓகே. இஸ்டமிக் ஹார்ட் டிசீசஸ், ஆன்ஜினா பேஸ்டரிஸ், ஸ்டெமி என்ஸ்டெமினா என்ன அர்த்தம்? ஹார்ட். டெமினா வலி, ம் ஆன்ஜினானா ஆன்ஜினா ஹார்ட் நெஞ்சு வலி. செஸ்ட் பெயின். ஓகே. அதே இது ஸ்டெமி என் ஸ்டெமிங்கிறது ஹார்ட் அட்டாக், மைல்டு அட்டாக்ல இருந்து ஓகேங்களா இது வரைக்கும் இருக்கிறது. அடுத்து sorry. அடுத்து வந்து செரெப்ரோ வாஸ்குலர் டிசீசஸ்னா ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மெடிக்கல் டெர்மினாலஜி ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரோக்னா என்ன, செரெப்ரோ வாஸ்குலர்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த இதுக்கு போவீங்க, ரைட்? ஸோ ஸ்ட்ரோக்கு, அதோட ஸ்ட்ரோக்கோட லெவல் மூலமா ஹெமிப்ளீஜியானா ஸ்ட்ரோக் பேரலைஸ். ஸ்ட்ரோக்கு பிளஸ் பேரலிசிஸ். அது வந்து சைடை மென்ஷன் பண்ணணும். டாமினன்ட் சைடு எது, ரைட்டா லெஃப்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அடுத்து ஹார்ட் சார் அந்த ஃபெயிலியர். கிரானிக் கிட்னி டிசார்டர் சொல்றீங்களா, அது வந்து சிகேடினா என்னன்னு கேட்பாங்களா? சிகேடினா சிகேடினா என்னன்னு கேட்க மாட்டாங்க. கிட்னி கிரானிக் கிட்னி டிசீஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் என்னன்னு கேட்பாங்க. கிட்னி டிசீஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்னால வரும், தென் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம்னால வரும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம்னால வரும். இது மூணுமே சிகேடி, அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் வர்றதுக்கான ப்ராப்ளம். அது எதுலேருந்து வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். புரியுதா? ம். அது அந்த சிஸ்டம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே. ஸோ ஹார்ட் ஃபெயிலியர், ஓகேங்களா, கார்டியாடிக் ரிதம்ஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு முக்கியமாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ். புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ வீக்ஸ் ரொம்ப முக்கியம். 4 வீக்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணணும். 4 வீக்கு கீழே இருந்துச்சுன்னா அது அக்யூட், 4 வீக்குக்கு மேலே இருந்துச்சுன்னா அது கிரானிக். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. ஸோ இவ்வளோதான் இந்த சாப்டர்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, ரைட்? ஓகே. ஸோ அடுத்த கிளாஸ் வந்து மண்டே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10th சாப்டரை பார்ப்போம். நடுவில் நான் உங்களுக்கு டெஸ்ட் நாளைக்கு வைக்கிறேன்னு கிளாஸ் சொல்லியிருந்தேன். இல்லைங்களா சார்? நாளைக்கு சாட்டர்டே சண்டே இல்லை மேம். ஓகேங்களா? சாட்டர்டே சண்டே எங்களுக்கு மீட்டிங் இருக்கும். ஸோ அதனால அது இல்லை. ஸோ மண்டே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட்டோட ப்ராசஸ் பண்ணுவோம். நீங்கள் 2 நாள் உட்காந்து படிங்க, எல்லா சாப்டரும் உட்காந்து படிங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? நீங்கள் 2 பேருமே இன்னும் நிறையா படிக்கணும், நிறையா. ஏன்னா அப்பப்போ சொல்கிற ஆன்சர் ஓகே, பட் ஆனால் திருப்பி கேட்டோம் அப்படின்னா தெரியல. கலரை பார்த்தீங்களா திருப்பி? ப்ளூ கலருக்கு, பார்த்தேங்க சார். ப்ளூ கலருக்கு என்ன? ம். ம். அப்புறம் நான் தான் சொன்னேன் படிங்க படிங்கன்னு. சியனோ, சியான். ஏன்? ம். ஸோ இப்படியே இப்படியே படிங்க. அஹ், என்ன பண்றது? அப்புறம் நான் டெஸ்ட் வச்சா மார்க் வாங்கினா அப்புறம் நான் அந்த பர்சன்டேஜை தான் நான் சர்டிஃபிகேட்டில் போட்டு தருவேன். சி கிரேடு இதெல்லாம் போட்டு கொடுத்தேன்னா அப்புறம் வெளில போனாலும் இவ்வளோதான் அப்படின்னு கேட்டுருவாங்க. அட்லீஸ்ட் ஏ கிரேடாச்சும் வாங்கினா தான் முடியும், ரைட்? சார். சரி படிங்க நிறைய. ஓகே. சார் நீங்க ஆஃப்லைன்ல யாருக்காச்சும் டெஸ்ட் வச்சிருப்பீங்களா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? அவங்களோட கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுங்களா? என்னென்ன எந்தெந்த மாதிரி கொஸ்டின் வருங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும்ல. அதைத்தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்னா, நான் தனித்தனியெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்குறது தான் உங்களுக்கும் கொடுக்குறேன். ஓஹோ. அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து புக் பேங்க்ல இருந்து ப்ராசஸ் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து டைரக்டா கொடுக்குறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும். ஓகே சார். ம். ஸோ நாங்கள் ஆஃப்லைனுக்கு ஆன்லைனுக்கு டிஃப்ரெண்ட்லாம் எடுக்கிறது கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஓகேங்களா? ம். அவங்களுக்கு என்னன்னா எக்ஸ்ட்ரா கேர் இருக்கும் இங்கே. அவங்களுக்கு உடனே இங்கே அவங்க ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க, அவங்களுக்கு நிறையா எக்ஸசைசஸ் இங்கே போகும். ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்த உடனேயே அவங்களுக்கு கிளாஸ் வராது, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைசஸ் இருக்கும். அதெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது கிடையாதுல்ல, உங்களுக்கு கிளாஸஸ் சட்டுன்னு போயிடும். அதான், ரைட்? ஓகே சார். சரி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.